மனித வாழ்க்கையில் 3 விஷயங்கள் இருந்தால் ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆகலாம். ஒரு மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது என்ன 3 விஷயங்கள் அப்படின்னா, பழகுவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து பழகுறவங்க எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும். 3 பாயிண்ட் வந்து அவங்க உடல் அழகும் நல்லா இருக்கணும், புற அழகு நல்லா இருக்கணும். அதாவது அழகு அப்படிங்கிறது புறத்தோற்றத்துக்கு உண்டான அழகு ஒரு காரணம் சொன்னாலும், மற்றவங்க மனசில் நிற்கக்கூடிய அந்த எண்ண அழகு இருக்குது பாருங்க, அது ரொம்ப முக்கியம். சமஸ்கிருதத்தில் இதை 3 விதமாக சொல்லுவாங்க. சௌலேப்பியம் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கிறது. சௌஜன்யம் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடக்கிறது. சௌந்தர்யம் அழகு. ஆக சௌலேப்பியம், சௌஜன்யம், சௌந்தர்யம் இந்த 3 சமஸ்கிருத வார்த்தைகளும் மனித வாழ்க்கைக்கு உண்டான முக்கியமான விஷயங்களை சொல்கிறது. அதே தமிழில் தான் எளிமையாயிரு, பி சிம்பிள் பி சாம்பிள் அப்படின்னு ஆங்கிலத்திலையும் சொல்கிறாங்க. அப்போ எல்லா நூல்களும் எல்லா விதமான மீடியாக்களும் சொல்கிறது என்னன்னா, ஒரு மனிதன் எப்பொழுதுமே ரொம்ப எளிமையாக இருக்கணும். அவங்க அந்த எளிமை வந்து மற்றவங்களை கவரக்கூடிய வண்ணத்தில் இருக்கணும். இவர் சும்மா சாதாரணமாக இருந்தால் கூட அசாத்திய அழகாக அவர் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் பி சிம்பிள் அப்படின்னு சொல்கிறது சௌலேபியம் அப்படிங்கிறத சமஸ்கிருத வார்த்தை. எளிமையாக இருக்கிற பெயிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, எளிமைக்கு ரொம்ப பண வசதியெல்லாம் தேவையில்லை. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ சிட்டிஸ் அதுவே போதுமானது. எந்த விதமான ஆடம்பர வஸ்துகளும் இல்லாமல், எந்த விதமான பகட்டுகளும் இல்லாமல், எந்த விதமான ஒப்பனைகளும் இல்லாமல் ஒரிஜினலாக இருக்கிறது தான் எளிமையாக இருக்கிறதுக்கு உதாரணம். எத்தனையோ உதாரண புருஷர்களை நாம் காட்டலாம். அதே மாதிரி மற்றவங்க பழகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். எல்லாரும் எல்லாத்துட்டையும் ஜோவியலாக கலோக்கியலாக பழக முடியாது. சில பேர்த்திட்ட பேசினா ஏன்டா இவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். சில பேர்த்திட்ட பேசினா இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டோமா எண்ணம் வரும். அப்போ ஒருத்தருடைய நடவடிக்கை அவர்கிட்ட பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கிற ஏங்க வைக்கிற அளவுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆர்ட் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் எல்லாத்துட்டையும் ரொம்ப கலோக்கியலாக பழக முடியாது, ரொம்ப கர்ட்டசியாகவும் பழக முடியாது. சில பேருக்கு வந்து அவங்க எண்ணம் போல தான் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, பாதிப்புகள் அப்படிங்கிறது அவங்க மற்றவங்கள்ட்ட பழகிற சூழல்லேருந்து வேறுபடுகிறது. அப்போ ஒரு மனிதனை ஒருத்தருக்கு பிடிக்குது, ஒருத்தருக்கு பிடிக்காது அப்படிங்கிறது உளவியல் ரீதியாக ஒரு காரணம் சொன்னாலும், நடைமுறை வாழ்க்கையில் ஜாதக ரீதியாகவும் அந்த காரணம் வேலை செய்யும். இப்போது லக்னத்தில் சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அந்த அமைப்புடைய ஜாதகர் எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு மரியாதை கொடுப்பார், எளிமையாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இதே இது சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் எளிமை இருக்காது, பகட்டு பந்தாதான் இருக்கும். இதே புதன் இருந்தால் ரொம்ப நளினமாக இருக்கும். அதே சமயத்தில் சுபகிரகங்கள் அப்படி சொன்னாலும் குரு, புதன், சுக்கிரன், வளர்வரை சந்திரன் இவர்களுக்கெல்லாம் வேறுபாடு கண்டிப்பாக உண்டு. இப்போ நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எந்த ஒரு மனிதனும் ஒருத்தருக்கு பேசுகிற விஷயம் பிடிக்குது அப்படின்னா, அவர் ரொம்ப ரொம்ப டாம்பிகம் இல்லாமல் அழட்டிக்காமல் எளிமையாக இருக்கிறது ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கும். மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறது அப்படிங்கிறது அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். அதை விட்டு போட்டு ரொம்ப டாம்பிகமாக கதை அடிச்சுக்கிட்டு இருந்தால் அது யாருக்கும் பிடிக்காது. ஆக உங்களுடைய பர்சனாலிட்டி பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டி, மேக்னெட்டிக் பர்சனாலிட்டியாக மாறணும்னா சௌலேப்பியம், சௌஜன்யம், சௌந்தர்யம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை பிரகாரம் நம்ம தமிழில் எளிமையாகவும் மரியாதையாகவும் ஆன்மீக அறிவார்ந்த அழகாகவும் மற்றவரோடு பழகினால் நம்மளுடைய அந்த நடைமுறை வாழ்க்கை எல்லோருக்கும் பிடிக்கும். எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நம்ம வாழ்ந்துடலாம். இதைத்தான் வந்து நம்ம இந்த பதிவில் பார்த்துருக்கோம். நம்ம சொன்னது எல்லாமே வந்து சராசரி மனிதனுக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்கள் தான். இந்த விஷயங்களை எல்லாரும் கடைபிடிச்சிட்டா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வராது. ஆனால் எல்லாரும் அந்த விஷயங்களை கடைபிடிக்கிறோமான்னு கேட்டால் நிச்சயமாக கடைபிடிப்பதில்லை. எனவே வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்வதும் நாரடித்துக் கொள்வதும் ஒவ்வொரு மனிதனும் பழகும் விதத்தில் தான் இருக்கிறது. நாவடக்கம் என்பது மிக முக்கியமாக வேண்டும். அடக்கம் பண்ணிட்டா எந்த விதமான குறைபாடுகளும் தோன்றாது. தேவையில்லாமல் பேசுகிறனால தான் மனித வாழ்க்கையில் சங்கடங்கள், சச்சரவுகள் இதெல்லாம் மேலோங்கி நிற்கிறது. ஆக ஒரு மனிதன் மற்றவர்கள் நாகரிகமாக பழகுவதும், தன்னுடைய நடத்தையை கெடுத்துக் கொள்வதும் அவர் பழகுகின்ற விதத்தான் இருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொண்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக இருக்கும். எனவே ஒவ்வொருவரும் இந்த எளிமையான 3 விஷயங்களை பழகி கொண்டால் உங்கள் பர்சனாலிட்டி மேக்னெட்டிக்
பர்சனாலிட்டியாகத்தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.